இப்ப வன்னியர்களுக்கு நான் 10.5 கொடுக்கிறேன் என்று திடீர்னு ஒரு நாள் எடப்பாடி அறிவிச்சார். ஏன் நீதிமன்றத்தில் போய் அடிபட்டுச்சு? பல காரணம். ஒரு சாதிக்குன்னு அப்படி கொடுக்க முடியாது, அது ஒரு குழுவா இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. எல்லாத்தை விட முக்கியமா என்னன்னா, அவர்களுக்கு அப்படி உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான தரவுகள் இல்லை. இங்கதான் மீண்டும் புரிஞ்சுக்கணும். 10.5 விழுக்காடு நாங்க மக்கள் தொகையில 13 விழுக்காடுன்னு ராமதாஸ் சொல்றார். சரி, 13 விழுக்காட்டுக்கு 13 விழுக்காடே கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, விகிதாச்சார பெயராண்மை அல்ல, போதிய பங்கு தான். இந்த போதிய என்பது 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7 இருக்கலாம். ஏன் மிச்ச பேர் இருக்கிறான் அதுல. ஒரு பெரிய குழு எம்பிசின்னு ஒரு பெரிய குழு. இந்த எம்பிசிங்கிற குழுவில் ஒரு 100 ஜாதிகள் இருக்கிறாங்க. வன்னியர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பிறன்மலைக்கல்லர்கள் இருக்கிறாங்க, டிஎன்சி என்று சொல்லப்படுகிற டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, மன்னார்கள் இருக்கிறாங்க, நாவிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எஸ்சியா இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்களும் அங்கதான் இருக்கிறாங்க, பிசியில் தான் இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பேர்ல நீங்க ஒரு இப்ப மொத்த எஸ்சியில அருந்ததியரை பிரிச்ச மாதிரி மொத்த எம்பிசியில வன்னியரை பிரிக்கணும்னு சொன்னா, அருந்ததியர்கள் மற்ற பிரிவினோடு ஒப்பிடும் போது மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். கொஞ்சமா பின்தங்கிறது இல்லை, மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவங்க நெருங்கவே முடியல. இத்தனை ஆண்டு கால இடஒதுக்கீட்டின் பயனை அவர்கள் பெறவில்லை என்பதற்கு நீங்கள் தரவுகள் சேகரிக்கிற மாதிரி வன்னியர்கள் என்ற ஒரு குழுவிற்கு அவர்களுக்கு இந்த பிறன்மலைக்கல்லரோடோ மற்றவர்களோடோ நாவிதர்களோடோ மருத்துவர்களோடோ மன்னார்களோட ஒப்பிட்டால் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி தரவுகளை திரட்டி கொடுக்கணும். நீங்க ஒரு கமிஷன் அறிக்கை, ஒரு நீதிபதி பரிந்துரை, இதெல்லாம் பத்தாது. அந்த மாதிரி தரவுகளை திரட்டி கொடுக்கல என்று சொன்னால் உங்களுக்கு முடியாது. இப்ப அண்மையில ஒரு செய்தி வந்துச்சு, அவங்க 10.5க்கு மேலேயே பல இடங்கள்ல அந்த இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க, பங்கு பெறாங்கன்னு வந்துச்சு. அது அவங்க கேட்கறது வெறும் பிரிஃபரன்ஷியல் இல்லை, முன்னுரிமை அடிப்படையில் இல்லை, மொத்தமா அவங்களுக்குன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி கேட்கிறாங்க. அதை இதோட ஒப்பிட முடியாது. இப்ப இப்படி செய்வதற்கான அதிகாரம் வன்னியர்கள் வலியுறுத்துறாங்க. இப்ப எடப்பாடி பண்ணார், நீதிமன்றம் செல்லாது இருந்துச்சு. நாளைக்கு ஸ்டாலின் போய் முக்குளத்தோர் போய் எங்களுக்கு அப்படி ஒரு 10% கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவர் கொடுத்துட முடியுமானா கொடுக்க முடியாது. அது மாநில அரசோட உரிமை இல்லை. ஆனா உள்ஒதுக்கீடு நியாயமான அடிப்படைகள் இருந்தால் கொடுக்கலாம். ஆனா இந்த முக்குளத்தோரை தவிர வேற ஒருத்தர் அதில் கொண்டு சேர்க்க முடியாது. இவங்கள்ல இருந்து ஒருத்தரை எம்பிசி அல்லது பிசி லிஸ்ட்ல நீக்கவும் முடியாது. இப்ப இது ரெண்டுக்கு இடையில ஒரு குழப்பம் இருக்குங்க. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தோழர் திருமாவுக்கு இருக்கிற குழப்பம் அதுவே தான். இதை அந்த சின்னையா வழக்குல மிக தெளிவாக நீதிமன்றம் சொல்லியிருக்கு. குடியரசுத் தலைவரின், அதாவது அட்டவணை சாதிகளை குழுக்களாக வகைப்பாடு செய்வது, அதாவது உள்வகைப்பாடு என்பது குடியரசுத் தலைவரின் அட்டவணை சாதி பட்டியலை திரிப்பது ஆகாது என்று நீதிமன்றம் இந்த வழக்கில் கூறியுள்ளது. இப்படி சொல்லி பார்த்தாங்க. ஏங்க நீங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா 341 படி அது குடியரசுத் தலைவருக்குள்ள அதிகாரம். 341, 42 குடியரசுத் தலைவருடைய வகுத்திருக்கிற பட்டியலில் போய் நீங்க கை வைக்கிறதா அர்த்தம்னாங்க. இல்லை, இந்த பட்டியல் அப்படியே இருக்கு. அந்த பட்டியலுக்குள் ஒரு உள்வகைப்பாட்டை தான் செய்கிறார்கள். இது அதை மீறுவதாகாது என்பதுதான் சின்னையா வழக்கில் நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகளுக்கான பட்டியலை வகுக்கிற அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. இந்த பட்டியலில், குடியரசுத் தலைவருடைய பட்டியலில் எந்த ஒரு சாதி, இனம் அல்லது பழங்குடியையும் சேர்ப்பது அல்லது அதிலிருந்து நீக்குவதை நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றி செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவர் அது ஒரே ஒரு மாநிலத்துக்காக இருந்தாலும் அறிக்கையிட வேண்டும். மாநில ஆளுநருடன் கலந்து பேசியதற்கு பிறகு இதை செய்ய வேண்டும். எனவே நல்லா கேட்டுக்கணுங்க. This case clarified
that the categorization of SCs into subgroups is permissible and does not violate the provisions of this constitution. அட்டவணை சாதிகளை உட்குழுக்களாக வகைப்பாடு செய்வது அரசமைப்பு சட்டத்தின்படி அனுமதிக்கத்தக்கது, அரசமைப்பின் விதிகளை இது மீறுவது ஆகாது என்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இதான் இங்க முக்கியம். இந்த குழப்பத்தினால்தான் இது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்புக்கு முரணா போயிடுச்சு என்ற கருத்துக்கள் சொல்லப்படுவதற்கு காரணமே 341 என்னங்கிறத புரிஞ்சுக்காதான். அடுத்தது இறுதியா இதை முக்கியமா கையாளணும். என்னன்னா 341 படி இந்த பட்டியலெல்லாம் இவங்க தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பட்டியல்ல வேற யாரையும் நீங்க சேர்க்க முடியாது. ஆனா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் அனுமதித்ததற்கு பிறகு இந்த பட்டியல் ஒன்றை இந்திய அரசு பட்டியலும் மாநில அரசு பட்டியலும் ஒரே பட்டியலாக இருக்க வேண்டியதில்லை. ஆனா எல்லாத்துக்கும் அனுமதி அங்க வாங்கணும். நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் அனுமதி வாங்கணும். அப்படி வாங்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா அதுக்கு சில முறை வச்சிருக்கிறாங்க. அதாவது 341 42 பத்தி சொன்னேன். 340 ஒரு உறுப்பு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா பிற்பட்ட வகுப்பினர் நிலைமைகள் பற்றி ஆராய்வதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறது. அந்த ஆணையத்திற்கு அரசமைப்பு சட்டப்படி தகுநிலை கொடுக்கிறாங்க. இந்த ஓபிசிக்கள் மற்ற குழுக்கள், இது கூட எஸ்சிக்கள் பற்றியதல்ல, சமூக நீதியை மேம்படுத்துவதற்காகவும் வளங்களை சமத்துவமாக பங்கிட்டு கொடுப்பதற்காகவும் இந்த பயனுள்ள விதத்தில் இடஒதுக்கீடு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காகவும் இந்த ஆணையம் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் அடிப்படையில் ஒரு வழக்கு வந்துச்சு. அப்ப ஏற்கனவே நம்ம மாநிலத்தில், இப்ப நம்ம தமிழ்நாடு மாநிலம் ஒரு எஸ்சி எஸ்டி லிஸ்ட் வச்சிருக்கு. தமிழ்நாடு மாநிலம் ஒரு பிசி லிஸ்ட் வச்சிருக்கு. தமிழ்நாடு மாநிலம் ஒரு எம்பிசி லிஸ்ட் வச்சிருக்கு. ஆனால் இந்த லிஸ்ட் இவங்களே தயாரித்து இவங்களே வச்சிருக்கிறது இல்ல. இவங்க தயாரித்து முன்மொழிந்து இந்திய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற்று வச்சிருக்கிறார். ஆனா இந்திய அரசு தனக்குன்னு ஒரு பட்டியலை அப்படி வைத்துக் கொள்ளலாமா? தாராளமா வைத்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டு பட்டியலும் வேறுபடலாமா? வேறுபடலாம். இதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு வழக்கு போட்ட போது உச்சநீதிமன்றம் கூறியது, நீங்க இந்த 340 இப்படி ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறீங்க, ஆனால் மாநில அரசுக்கு இப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்க சொல்லலன்ன பிறகு அவங்க 102வது திருத்தம் கொண்டுட்டு அரசமைப்பு சட்டத்தில் 102வது திருத்தம். அந்த 102வது திருத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாநில அரசு இப்படி ஒரு ஆணையம் அமைத்து அதற்கும் அரசமைப்பு சட்ட தகுநிலை வேண்டும். 342 ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதன் மூலமாக இதுல என்ன கூறப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு மாநிலம் அல்லது ஒன்றிய ஆட்சி புலமும் சட்டப்படி தனக்கென்று ஒரு பட்டியலை தயாரிக்கலாம். அதில் சமூக வழியில், கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்டவர்களின் கணக்கினை வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி இருக்கலாம்? மத்திய பட்டியலிருந்து மாறுபடலாம். ஆனா அந்த பட்டியலும் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். இதுதான் யதார்த்த நிலை. ஆக இங்க சிக்கல் எங்க வருதுன்னா, உள்வகைப்பாடு செய்வதற்கும் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்குமான அதிகாரம் என்பது இந்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. இந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்றேன், இந்திய அரசை பற்றி யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை. ராமதாஸ் 13 முதல்ல 20% கேட்டார் வன்னியர்களுக்கு. எங்க மாநில அரசில் 20 விழுக்காடு கேட்டார். அதே தீர்மானத்தில் முதல் பகுதி என்ன சொல்லுது? இந்திய அரசு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும். கேட்டாரா இல்லையா? இப்ப ஏன் இந்த 2 விழுக்காடை பத்தி பேசவே மாட்டேங்கிறார்? நீங்கள் என்னது அண்டம் கிடுகிடுக்க போராட்டம் வருமே, அண்டங்க டில்லியை எதிர்த்து கிடுகிடுக்காதா? தோலை தட்ட மாட்டீங்களா இந்திய அரசு எதிர்த்து? 2 விழுக்காடு எங்கன்னு கேளுங்க. கூட்டணி சேரும்போது கேட்கலாம், மற்ற நேரத்தில் கேட்கலாமே. நீங்க அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த 20 பேசுனீங்க, 20 அப்புறம் 10.5 ஆக்குனீங்க, 13 கேட்டீங்க. இப்ப அது நிக்குது, அது நடக்க போறது இல்லை. அது
போகாத ஊருக்கு காட்டுகிற வழிதான். அது எடுபடவே போறதில்லை. அதனால அது பிரச்சனையே இல்லை நமக்கு. இந்த 341 42 அடிப்படையில் இன்னொரு கருத்துக்கு திரும்ப போறார். என்ன போறாருன்னா, இந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுத்து விட்டது நீதிமன்றம் இல்ல, கொடுக்கல. அப்படி இருந்தால் அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இருந்தால் நான் வரவேற்பேன். மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா நான் வரவேற்பேன். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் நான் கேட்கிறேன். இந்த தீர்ப்பு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்குன்னா 2009 கலைஞர் எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ஒதுக்கீடு வழங்கினார்? நீங்க ஆதரிச்ச உள்ஒதுக்கீடு எந்த சட்டப்படி வழங்கினார்? அம்பேத்கர் இந்த அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு கொடுக்க விரும்பவில்லை என்பதற்கு அவர் சில காரணம்லாம் சொன்னார், ஒத்துக்குவோம். ஆனா அம்பேத்கர் இருக்கிற காலம் வரைக்கும் உள்வகைப்பாடு உள் ஒதுக்கீடு என்ற பேச்சை எனக்கு தெரிந்தவரை எழவில்லை. அவர் இந்த பிரச்சனையை சந்திக்கவே இல்லை. அவரு இந்திய அரசை நம்புவோம், ஏன்னா அகில இந்திய அளவில் அட்டவணை சாதிகள் வலுவா இருக்கணும். ஆனா அவரு என்ன பண்றாரு, இந்திய அரசு இந்த பட்டியலை தயாரிப்பதற்கு கூட மாநிலமாக இருந்தால் அந்த மாநில ஆளுநரை மாநில அரசை கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்றாரு. அதை கலந்து கொண்டுதான் செய்யணும். நீக்கினாலும் மாநில அரசை கலந்து கொண்டுதான் செய்யணும். நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசுகள் ஜாதி ஆதிக்க சக்திகளின் கைக்கு சுலபமா போயிடும். எனவே இஷ்டப்படி இதை வச்சு விளையாடிடுவாங்கன்னா இப்ப இருக்கிற அதிகாரத்தையே செய்யலாமே. பட்டியலை நீக்க சொல்லி ஒன்றை பரிந்துரை பண்ணலாம், இன்னொன்னு சேர்க்க சொல்லி பரிந்துரை பண்ணலாம். உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டோட அனுபவம் இன்னைக்கு நேத்து இல்ல, ஜஸ்டிஸ் கட்சி அரசாங்கம் நடத்தப்பட்ட காலத்திலிருந்து சொன்ன, ஏன்னா இடஒதுக்கீடு அப்பயே வந்துருச்சு. நடத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையிலும் மாநில அதிகாரம்தான் சமூக நீதிக்கு துணை செய்திருக்கிறது. போதிய அளவு துணை செய்யல என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மண்டல் குழு ஏன் வெறும் 27 விழுக்காடு தான் அமுல்படுத்தினுச்சு? 27 விழுக்காட்டுக்கு போனா அவன் ஒத்துக்க மாட்டான். உச்ச நீதிமன்றம், இந்திய அரசு அனுமதிக்காது. அதுக்கு அந்த 27க்கே எதிர்ப்பு வந்துச்சு, கொளுத்திட்டு செத்தான். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்களே, எல்லாருமே ஒத்துக்குவாங்களே. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய கூட்டு உணர்வின் அடையாளமா, தனிப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சாதி உணர்வின் அடையாளமா? அப்படி இருந்திருக்குமானால் தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டமே வந்திருக்காது. ஆணாதிக்கம் தான் தமிழ்நாட்டு அரசியல் கோலோச்சும் என்றால் குடும்ப வன்முறை எதிர்ப்பு சட்டமே வந்திருக்காது. எத்தனையோ பட்டியலிட்டே போகலாமே. மிச்ச மாநிலங்களோடு ஒப்பிடும் போது இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. தமிழ்நாடும் கேரளமும் முன்னுக்கு நிற்கிறாங்க. சமூக நீதி அளவுகோல்கள் முன்னுக்கு நிற்கிறாங்க. கல்வி, உணவு, மருத்துவம் எல்லாத்திலையுமே. இது இந்திய அரசின் சாதனையா மாநில அரசின் சாதனையா? இதெல்லாம் மாநில அரசு தானே செஞ்சாங்க. நீங்க திடீர்னு இதை மட்டும் இந்திய அரசு கிட்ட கொடுத்துட்டா பத்திரமா இருக்கும். இந்திய அரசு கிட்ட கொடுத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் வரும். இந்திய அரசோட சாதனை என்ன? இந்த துறையில பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் அவங்க செஞ்ச சாதனை. நேர்மாறா இருக்கு நீங்க சொல்றது. தமிழ் தேசியம் சமூக நீதி சார்ந்தது, சமூக நீதி தமிழ் தேசியம் சார்ந்தது. தமிழ் தேசியமும் சமூக நீதியும் நம் இரு கண்கள். கண்கள் இரண்டானாலும் பார்வை ஒன்று. இதான் எங்க இயக்கம் வலியுறுத்துது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்களும் தமிழ் தேசியம் தான், நாங்களும் தன்னாட்சி தான் கேட்கிறோம். ஆனா இடஒதுக்கீடு வழங்கும் இந்த உள்ஒதுக்கீட்டுக்கான உள்வகைப்பாடு அதிகாரம் அங்க மட்டும்தான் இருக்கணும். எப்படியுமே நியாயம் இல்லையே, பெரிய முரண்பாடா இருக்கே. தயவு செஞ்சு பரிசீலிக்கணும், யோசிக்கணும். இறுதியா இன்னொன்னையும் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, 341 342 அரசமைப்பு சட்டம் வரையப்பட்ட காலத்தில் வரையப்பட்டது. திருத்தம் வரல. திருத்தம் வரணும்னு கோரிக்கையெல்லாம் வந்துச்சு, ஆனா திருத்தம் செய்யப்படலை. பல மாநில அரசுகள் ஏற்றுக்கல. உங்களை கேட்டா நீங்க என்ன மாற்றம் என்ன திருத்தம் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க.
உங்களை கேட்டால் 341 42 மாநில அரசை கலந்து கொண்டு இருக்கிறத எடுக்க சொல்லிடுவீங்க. ஏன் அவனை போய் கலந்துக்கணும்? நாங்க எங்களை கேட்டா சொல்லுவோம், இந்திய அரசுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கே கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் யாரு எஸ்சி, யாரு எஸ்டி, யாரு எம்பிசி, யாரு ஓபிசி என்பதை சரியா இனங்காணுகிற, அடையாளம் காணுகிற அந்த தகுதி ஒப்பளவில் மாநில அரசுக்கு தான் உண்டு, இந்திய அரசு கிடையாது. அது எந்த கட்சி தலைமை தாங்கனாலும் சரி. ஜெயலலிதா அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்காக வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை விழா நடத்தினார்ல, அந்த விழாவில் போய் வீரமணியால் அழைக்கப்பட்டு பாராட்டி பேசியவர்களில் தமிழ்நாடு பாஜக தலைவர் இல கணேசன் ஒருவர். மறந்துடாதீங்க. மண்டல் குழுவுக்கு எதிராக நாடெங்கும் போராட்டங்கள் நடந்த போது மண்டல் குழுவை எதிர்த்து யாரும் போராடாமல் மண்டல் குழுவை ஆதரித்து எல்லோரும் விழா எடுத்த ஒரே ஒரு தேசம் தமிழ் தேசம். மறந்துடாதீங்க. இப்ப தமிழ்நாடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பானதா? அனைத்து இந்தியா இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பானதா? தனிப்பட்ட யாரு எந்த ஜாதிக்காரர் முதலமைச்சர் ஆகிறாரு, எந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பிரதமர் ஆகிறாரு, இந்த கணக்கை வச்சு நம்ம பேசல. அப்படி நீங்க கணக்கு வச்சு பேசுறதா இருந்தா இந்தியாவிலேயே பிரதமர் பதவிக்கு ஒரு தலித்தை முன்னிறுத்திய ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான். ஏன் 77 ஆட்சி கலைப்பு நெருக்கடிக்கு பிறகு வந்த ஜனதா போன பிறகு 80ஆம் வருட தேர்தலில் சரண் சிங்கை முன்னிறுத்தினார்கள், இந்திரா காந்தியை முன்னிறுத்தினார்கள். அதே நேரத்தில் ஜனசங்கமும் அதனோடு சேர்ந்தவர்களும், சந்திரசேகர் உட்பட ஜனசங்கம் தான் வலுவான சக்தி, ஜெகஜீவன் ராமை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தினார்கள். ஜெகஜீவன் ராம் வந்தா என்ன செய்ய போறார், செய்ய போறதுலாம் அப்புறம். அதனால இந்த கணக்குகள் தப்பு. நாங்க தெளிவா சொல்றோம், இந்த தமிழ் தேசியத்துக்கான போராட்டத்தில் ஒரு கோரிக்கை, இடஒதுக்கீடு தர வேண்டிய அளவு, இடஒதுக்கீடு விகிதம், இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்களை தீர்மானிப்பது, அட்டவணை சாதி அட்டவணை பழங்குடி பட்டியலிடுவது, பிற்பட்டோர் யார் என்பதை தீர்மானிப்பது, எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்குத்தான் இருக்க வேண்டும். அதாவது தமிழக மக்களுக்குத்தான் இறக்க வேண்டும். தமிழக மக்களுடைய இறைமை பற்றிய கேள்வி இது. தமிழக மக்களின் இறைமையை விட்டு கொடுத்து விட்டு நாங்களும் தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் நிற்கிறோம் என்பதற்கு எனக்கு அர்த்தம் விளங்கவில்லை. நீங்க விளங்க வச்சீங்கன்னா விளங்கிக் கொள்ள தயாரா இருக்கிறோம்.